தொடர் விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டமானது அலைமோதுகிறது. தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். விவரங்கள் ஐயப்பன். முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் தற்பொழுது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர் விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தொடர்ந்து இங்கே திருவண்ணாமலை குவிந்த வண்ணம் உள்ளார்கள். இவ்வாறு குவியக்கூடிய மக்கள் இன்றைய தினம் கடந்த 2 தினங்களாக திருவண்ணாமலை கடுமையான பணி இருக்கும் சூழலையும் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அவர்கள் கிரிவல பாதையில் இரவு முழுக்க தற்போது வரை கிரிவலம் நடத்துகிறார்கள். அதே வேளையில் 24 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அண்ணாமலையார் திருக்கோவிலை சுற்றி மாட வீதி 2 மாட வீதியிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசனத்துக்கு அனுமதிக்கக்கூடியவர்கள் 2 கிலோமீட்டருக்கும் 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் தெற்கு கோபுரம் என்று அழைக்கக்கூடிய வடக்கு கோபுரம் என்று அழைக்க உமனியம்மன் கோபுரம் வழியாக செல்லக்கூடிய பக்தர்களும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நிகழ்ந்து வருகிறது. இவ்வாறு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையே சிறிது நேரம் தள்ளும் ஏற்பட்டது சொல்ல வேண்டும் என்றால் இந்த வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே செல்லக்கூடிய பக்தர்கள் இடையிடையே செல்லும் சூழலில் அங்கு சிறிது நேரம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. கடும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது பக்தர்கள் அனைத்து சாலைகளிலேயும் மாட வீதிகளை சுற்றிலும் உள்ள அனைத்து சாலைகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் சூழல் நிலவி வருகிறது. இதற்காக இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்ட நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தெரிவிக்கும் சூழல் அண்ணாமலையார் கோவிலில் நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.